வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ரீசெண்டா மலையாளம் சினிமால இருந்து வந்திருக்க 3 த்ரில்லர் படங்களோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த 3 படமுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. பட் ஒரு படம் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது. இந்த 3 படங்களுமே வந்து தமிழ் டப்பிங்ல இருக்கு. நீங்க இந்த 3 படங்களையும் வந்து கிட்டத்தட்ட வந்து சூப்பராவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படங்கள் என்னென்ன அப்படின்றத அந்த படங்களோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்மதர்ஷினி. இந்த படத்தோட கதை, நஸ்ரியாவோட பக்கத்து வீட்டுக்கு பாசில் அண்ட் அவங்களோட அம்மா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களோட பூர்வக்குடி வீடு தான் அந்த வீட்டுக்கு குடி வராங்க. வந்ததுக்கு அப்புறமே வந்து பாசிலோட நடவடிக்கைகள் மேல நஸ்ரியாவுக்கு சில சந்தேகங்கள் வருது. அதுக்கப்புறம் வீட்டுல சும்மாவே இருக்கிற நஸ்ரியா தன்னோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் மூலமா வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். இந்த படத்துல நஸ்ரியாவோட நடிப்பு வந்து முதல் பாதியில சுட்டி குழந்தையா அவங்க முன்னாடி எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியா ஒரு கேரக்டராகவும், இரண்டாம் பாதியில ஒரு சீரியஸ் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் ரொம்ப சூப்பரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாசிலுக்கு முந்தைய படங்களை விட இந்த படத்துல ஒரு நல்ல ரோல், ஒரு வித்தியாசமான ரோல்னு கூட சொல்லலாம். சில இடங்கள்ல அவரு முந்தைய படங்கள்ல இருக்க மாதிரி அவனோட ஒரு நடிப்பு அப்படின்றது வெளிப்பட்டாலும் நிறைய இடங்கள்ல வந்து அவர் ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் அப் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல் அந்த ஒரு 40 நிமிஷம் ஒர்க் பண்றதை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். கடைசியா கிளைமேக்ஸ்ல அந்த விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகிற இடத்துல வந்து ரைட்டிங் சூப்பரா இருக்கும். பட் அவங்க சொன்ன ரீசன் மட்டும் பெருசா என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி அந்த மெயின் வில்லன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஈஸியா வந்து கெஸ் பண்ற மாதிரி தான் இருந்தது. பெருசா வந்து எனக்கு அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து என்ன பெருசா இம்பாக்ட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து ஒரு மாதிரி கெஸ் பண்ணி வச்சுட்டேன். மேபி இந்த கேரக்டர் வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் கடைசியில் அதான் நடந்ததுனால எனக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சினிமோட்டோகிராஃபி மூலமா வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தன்னோட நஸ்ரியாவோட அந்த டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்காக அவங்க வச்ச அந்த ஆங்கிள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் படத்தோட இந்த கடைசி 20 நிமிஷம் ஒர்க் பண்றது வந்து செம பக்காவா இருக்கும். அந்த ஒரு த்ரில் மூமெண்ட்ஸ் ஒர்க் பண்றது வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒட்டி வர இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓவராலா வந்து இந்த சூக்ஷ்ம தர்ஷினி ஒர்க் பண்றது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பிடிக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லரா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அடுத்த படம் பாத்தீங்கன்னா பனி. இந்த படம் அப்படின்றது ஜோர்ஜ் சார்ஜ் வந்து இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, புதுசா வந்து கான்ட்ராக்ட் கில்லிங் மூலமா வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து பெருசா கொண்டு போகலாம்னு நினைச்சு 2 பசங்க வந்து ஒரு கொலையில வந்து ஈடுபடுறாங்க. பப்ளிக்ல ஒரு ஏடிஎம்ல ரொம்ப நாளா வந்து பழுதடைஞ்சு கிடக்க ஏடிஎம்ல வந்து ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டு போயிடறாங்க. அந்த கேஸ்ல வந்து யாரு பண்ணாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப சூப்பராக அந்த கொலையை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த 2 பேர் வந்து திரிசூர்லயே வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ ஜோர்ஜ் சார்ஜ். அண்ட் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருக்க இவருக்கு இந்த 2 பசங்க மூலமா சில பிரச்சனைகள் வருது. அதனால இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் தான் வந்து இந்த படத்தோட கதையா வந்து சொல்லியிருக்காரு. ஜோர்ஜ் சார்ஜ் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல பெருசா பேச மாட்டாரு. பட் அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் மூலமா வந்து பயங்கரமா வந்து மிரட்டி விட்டுருப்பாரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த இன்டர்வல்ல ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் வந்து சும்மா தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து செம சூப்பரா இருந்தது. அண்ட் இந்த படத்துல வரக்கூடிய அந்த 2 சின்ன பசங்க வில்லன்கள் கேரக்டர் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த வேட்டையாடு விளையாடு, நான் மகான் அல்ல அந்த படத்துல வரக்கூடிய வில்லன்களோட இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கணும்னு தோணுது. பட் இவங்களோட அந்த போர்ட்ரேல் இருக்குல்ல, ஒரு ரூத்லெஸ் ஆன, எதுக்குமே கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா இறங்கி அடிக்கிற யாரா தான் பரவாயில்ல, மிகப்பெரிய கேங்ஸ்டரு அவருக்கே வந்து இவங்க கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் படத்தோட பிஜிஎம் அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு இன்டர்வல்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சீன் அப்படின்றது வந்து எனக்கு பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி அந்த கார் சேஸ் வரக்கூடிய அந்த இடங்கள்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி பரல எடுத்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே வந்து செம்ம சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வேற லெவல், அதெல்லாம் வந்து செம்ம மிரட்டலா இருந்தது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க நைட் ஷாட் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி அந்த கார் சேஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இந்த படத்துல சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராலாம் எழுதப்படலை. பட் அபிநயோட அந்த கேரக்டர் வந்து பக்காவா இருந்தது. அண்ட் அபிநயாவுக்கும் நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ரொம்ப சூப்பரா வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பார்க்க அழகா இருந்தது. ஜோர்ஜ் ஜார்ஜ் பழி வாங்குறதுக்கான ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் அவங்களோட அந்த எமோஷனல் கனெக்ட் நல்லா இருந்ததுனால வந்து நமக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச மாதிரி இருந்தது.
அண்ட் ஜோஜு ஜார்ஜ் அவர்களுடைய முதல் படமான இந்த படம் அப்படின்றது டைரக்ஷன்ல சொல்றேன். ஸோ ரொம்ப சூப்பரா வந்து கையாண்டிருக்காரு நிறைய இடங்கள்ல. அண்ட் சில இடங்கள்ல வந்து கோட்டையும் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரைட்டிங் பொறுத்தளவுக்கு முதல் பாதியில வந்து அந்த ஸ்டேஜ் அப்படின்றது செட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் இன்டர்வல் செமையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அந்த பழிவாங்கும் படலம் அப்படின்ற மாரி வந்து போயிட்டே இருந்தது. அதே மாரி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரு, அவர சுத்தி அத்தன பேர் இருக்காங்க. பட் இந்த 2 சின்ன பசங்க வில்லன்கள் தான். பட் அவங்க வந்து எதுக்குமே கவலைப்படலனாலுமே வந்து அவங்க ஈஸியா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போற மாரியான ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து எனக்கு பெருசா வந்து எடுபடல. அதே மாரி நெறைய இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் இருந்தது. அண்ட் நெறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா எழுதப்படல. அண்ட் ஆரம்பத்துல வந்து ஒரு இவங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கும். லேடி கேரக்டர். அவங்க சாந்தினி தான் அத பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சாந்தினி தான். ஸோ அவங்களோட அந்த கேரக்டர் வந்து பெருசா வந்து கடைசி வரையும் வந்து பெருசா வந்து வெளிய வரவே இல்ல. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சப்பையா போன மாரி இருந்தது. அதே மாரி போலீஸ் இருப்பாங்க. போலீஸ் எல்லாம் வந்து இவ்ளோ பெரிய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆரம்பத்துல போலீஸ் வந்து இந்த கேஸ கையில எடுக்கிற மாரி இருக்கும். கடைசில பார்த்தா கடைசி வரையும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ கடைசி வரையும் அதே மாரி தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாரி நெறைய இடங்கள்ல ரைட்டிங்ல வந்து கோட்டைகள் விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். மொத்தத்துல இந்த படம் கேட்டீங்கன்னா, நீங்க இந்த லாஜிக் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த எனக்கு இந்த லாஜிக்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் ஒரு ரூத்லெஸ்ஸான ரிவெஞ்ச் த்ரில்லர் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த பனி படம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு படமா இருக்கும். அடுத்ததா ரைஃபிள் கிளப். இந்த படத்தோட கதை ஒரு மிகப்பெரிய கன் டீலரோட பையனோட பர்த்டேல தன்னோட 2வது பையன் வந்து எதிர்பாராத விதமா வந்து இறந்து போயிடுறான். ஸோ அந்த கொலைக்கு காரணமான 2 பேர் வந்து வயநாடுல இருக்க ஒரு ரைஃபிள் கிளப்ல வந்து தஞ்சம் புகுந்துறாங்க. ஸோ இப்ப வில்லன் அந்த வயநாடுல இருக்க ரைஃபிள் கிளப்க்கு படையெடுத்து வர்றான். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு கோமாளித்தனமான, ஒரு பயங்கர ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வில்லன் கேங்கு அண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ். இந்த ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, பரம்பரையா வந்து ஹண்டிங்லயே ஊறி போன ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு கன் டீலிங் எல்லாம் சாதாரண விஷயம். பயங்கரமா வந்து ஜகஜால கில்லாடிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்க ஆட்கள் வந்து எப்படி ஒரு கோமாளித்தனமான வில்லன் கேங்கு, அது மட்டும் இல்லாம கோமாளித்தனம்ன்றது வந்து நான் காமெடிக்கா சொல்லல. கோமாளித்தனம்ன்றது வந்து காமெடியா சொல்லல. பட் அவங்களுமே வந்து கொஞ்சம் ரூத்லெஸ்ஸான ஒரு ஆட்கள் தான். பட் இருந்தாலும் அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கோமாளித்தனமா தான் இருந்தது எனக்கு படம் பார்க்குறப்போ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேங்க்கு 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த டார்க் ஹியூமரு, அத போர்ட்ரே பண்ண விதம் அண்ட் நெறைய இடங்கள்ல வந்து டார்க் ஹியூமர் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் தி கிளைமாக்ஸ் வந்து வில்லனுக்கும் நம்ம ரைஃபிள் கிளப் மெம்பரோட செக்ரட்டரிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம அனுராக் காஷ்யப்போட அந்த ஆக்டிங்குமே வந்து பயங்கர வந்து ஒரு மாரி ஹியூமரா, அதே மாரி ஒரு மாரி வில்லத்தனமா இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. அனுராக் காஷ்யப் வந்து முதல் முறையா மலையாளத்துல வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. ஒரு சூப்பரான ரோலு. பட் இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ரோலுக்கான ஒரு போர்ட்ரேல் இருக்குல்ல, அத ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ்ல நம்ம திலீப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நெறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு சரியா தெரியல. பட் அவங்க எல்லாருமே வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நெறைய கேரக்டர்ஸ்க்கு ஆரம்பத்துல பயங்கர பில்டப் குடுப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான பில்டப் எல்லாம் வந்து நல்லா ஜஸ்டிஃபை ஆயிருக்கும் ஒரு சில இடங்கள்ல. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து கடைசில வந்து வேற மாரி ஒண்ணு பண்ணும். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் படத்துல மியூசிக்கும், சினிமோட்டோகிராஃபியும் சரி, பயங்கர அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லாருமே வந்து செம சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ரோல் இருந்தது. ஒரு சில கேரக்டர்ஸ் தவிர்த்துட்டு. ஓவராலா இந்த படமும் வந்து என்ன பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ இந்த படம் தியேட்டர்ல நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓடிடில தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் தமிழ் டப்பிங்குமே வந்து நெறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 படத்துல எனக்கு சூக்ஷ்மதர்ஷினி ரொம்ப புடிச்சது. ஸோ அந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7.5, 8 குடுப்பேன். அண்ட் அடுத்ததா வந்து பனி படத்துக்கு 10க்கு 7 குடுக்கலாம். இந்த ரைஃபிள் கிளப் படத்துக்கு 10க்கு 7.5 குடுப்பேன். ஸோ இந்த 3 படங்களுமே வந்து சூப்பரான த்ரில்லர் படங்கள் தான். அண்ட் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் பாருங்க. எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் சூக்ஷ்மதர்ஷினி வந்து டிஸ்னி பிளஸ்ல இருக்கு. அண்ட் பனி படம் வந்து சோனி லிவ்ல இருக்கு. அண்ட் ரைஃபிள் கிளப் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அண்ட் இந்த 3 படங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றத வந்து கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.